வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். காவிரியில் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். இன்று சேலம் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். பின்னர் சேலம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1,00,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் மு.க.ஸ்டாலின் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகளை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை அதிகரிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளின் மரணங்கள் அதிகரித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அத்துடன் உழவர் நலத்துறை சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அதிமுக எனும் களை பிடுங்கி எறியப்பட்டதாக கூறினார். மேலும் திமுக தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்த அவர் விவசாயிகளுக்கு இன்னும் பல திட்டங்கள் வரவுள்ளதாக கூறினார். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளம்பரம் தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று மக்களை ஏமாற்றியதுதான் மிச்சம் என சாடிய இபிஎஸ் எந்தவித கொள்கையும் இல்லாமல் கொள்ளையடித்ததை கலையாக கொண்டு திமுக அரசு செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். மேலும் மக்களிடம் மனு வாங்கி அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஒரு ஆட்சியின் கடமை எனவும் ஒரு திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சூட்டி மக்களை ஏமாற்றும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் பதிலடி தருவார்கள் என காட்டமாக தெரிவித்தார். நாள்தோறும் பல பெயர்களை சூட்டிய விளம்பர ஆட்சியை தான் அதிமுக நடத்தியது என்றும் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்திலேயே தன் பெயரை பதித்த பழனிசாமி விளம்பரம் பற்றி எல்லாம் பேசலாமா என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வினவியுள்ளார். பழனிசாமிக்கு எத்தனை உண்மைகளை சொன்னாலும் பச்சை பொய் பேசும் பழக்கம் மட்டும் மாறப்போவதில்லை எனவும் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தனது ஆட்சியில் சொல்வதற்கு எதுவும் இல்லையே எனும் விரக்தியில் பழனிசாமி உளறி திரிவதை பார்த்தால் பரிதாபம்தான் வருகிறது எனவும் தங்கம் தென்னரசு சாடியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி இடையே நிலவும் மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த சூழலில் ராமதாஸ் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிகிறது. என்ன சொல்லப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கோவை, நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. 4 நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என கோவை, நீலகிரி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து லேசான சாரலுடன் பெய்ய தொடங்கிய மழையானது பின்னர் கனமழையாக மாறி கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு திமுக சார்பில் பி. வில்சன் உள்ளிட்ட 4 பேரும், அதிமுக சார்பில் இன்பதுரை தனபால் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வாக உள்ளனர். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ளார். இதற்கான முறைப்படி அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தமிழகத்திலிருந்து காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக, அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்தனர். அவர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டது. போதிய எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாத சுயேட்சைகளின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் ஆகும். மாலை 3 மணிக்கு பிறகு அதிகாரப்பூர்வ எம்பிக்கள் வெற்றி தகவல் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுடன் உறவு கிடையாது என கூறிவிட்டு தேர்தல் வந்தவுடன் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்கு அதிமுக துரோகம் செய்வதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவான்மியூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக எம்பி கனிமொழி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் வாக்குகளுக்கானது இல்லை என தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமையை அளிப்பதுதான் சமூக நீதி என்றார். டெல்லிக்கு அதிமுக அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துவிட்டது என கனிமொழி சாடினார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வெயில் பொதுமக்களை வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ந்த சீதோஷண நிலையை பெற்று பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கழிவுநீர் பாதையில் தேங்கியுள்ள கழிவுகளால் மழைநீர் கால்வாயில் செல்ல முடியாமல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகினர்.
கீழடி குறித்து கூடுதல் தரவுகளை கேட்டால் மத்திய அரசுக்கு ஆதரவளிக்க தமிழக அரசு தயங்குவது ஏன் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மத்திய அறிக்கையை வெளியிட சிறிதும் தயங்கவில்லை எனவும், உண்மையில் இதுபோன்ற ஆராய்ச்சிகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் மத்திய அரசும் தங்களுடன் சேர்ந்து பெருமை கொள்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்றைய அறிவியல் உலகின் ஏற்றுக்கொள்ளலுக்கும் இன்னும் அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் தேவை எனவும் தெரிவித்துள்ளார். யுபிஎஸ்சி சிஎஸ்சியின் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட 24 வகையான குடிமை பணிகளுக்கு இந்த ஆண்டு 979 பேர் தேர்வு செய்வதற்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 25ஆம் தேதி நடைபெற்றது. 24,364 பேர் எழுதிய யுபிஎஸ்சி சிஎஸ்சியின் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதன்படி தேர்வு முடிவுகளை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 8 புதிய படிப்புகள் வரும் கல்வியாண்டில் துவங்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் பிரகாஷ் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முதல் முறையாக NAAC+ சான்றிதழை பெற்றுள்ளதாகவும், நடப்பு கல்வியாண்டில் மாஹே, ஏனாம், லட்சத்தீவுகளில் சமுதாய கல்லூரிகள் துவங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், 100 பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக ஓரிரு மாதங்களில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவித்துள்ளார். சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயணத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து திறந்து வைத்தார். டெல்லியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா அணிவகுப்பையொட்டி சாகர் சங்கர் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழா தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. இந்த கடல் சாகச பயணத்தை தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து தேசிய மாணவர் படை, கடற்படை பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதில் கடல் சாகச பயண குழுவினர் 302 கிலோமீட்டர் தூரத்தை 10 நாட்களுக்கு கடக்க உள்ளனர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர், பட்டம் பெற்றவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அரசு பணியில் சேர வேண்டும் என கூறினார். இந்தியாவுக்கே பல மூத்த முன்னோடி மருத்துவர்களை வழங்கியுள்ள மருத்துவக் கல்லூரியாக சென்னை மருத்துவக் கல்லூரி விளங்கி வருவதாக கூறினார். உடற்கூறாய்வு கட்டிடத்தை அதே பழமை மாறாமல் மாநில மருத்துவ அருங்காட்சியகமாக வரும் செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து சென்னை விமான நிலைய மெட்ரோவின் ஒரு தடத்திலிருந்து மட்டும் ரயில் இயக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறால் சென்னை விமான நிலையத்திற்கான மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் விங்கோ நகர் முதல் மீனம்பாக்கம் வரை வழக்கம் போல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன. ஆனால் கோயம்பேடு செல்லும் ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கோளாறு சரி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஒரு தடத்தில் ரயில்கள் சேவை தொடங்கியது. பின்னர் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வழக்கம் போல் 2 தடத்திலும் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தருமபுரியில் மது வாங்க பாம்பை கழுத்தில் போட்டுக் கொண்டு வந்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபேட்டை பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் கழுத்தில் இறந்த பாம்பு ஒன்றை சுற்றிக் கொண்டு அரசு மதுபான கடைக்கு வந்ததைக் கண்டு மது பிரியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்த நிலையில் மது வாங்கிய அந்த இளைஞர் பீர் பாட்டிலை திறந்து பாம்பின் வாயில் ஊற்றி அட்ராசிட்டி செய்தார். மேலும் சாலையின் தடுப்பு சுவரில் வைத்து மது அருந்திய அந்த இளைஞர் பாம்புக்கு முத்தம் கொடுத்தும் அதன் வாயில் பீரை ஊற்றியும் அலப்பறை செய்த காட்சி வைரலாகி வருகிறது. தூத்துக்குடியில் போதை ஊசிகளை விற்பனைக்காக வைத்திருந்த 2 பேரை கைது செய்த போலீசார் போதை ஊசிகளை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின்படி பல்வேறு பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மொட்டகோபுரம் கடற்கரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் போதை ஊசிகளை சட்டவிரோதமாக வாங்கி விற்பனை செய்து வந்தது தெரியவந்ததை அடுத்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வேன் ஓட்டுநரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேத்தூர் கிராமம் மேலத்தெருவை சேர்ந்த மதுமோகன் என்பவர் வேன் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அங்குள்ள பள்ளியில் பயிலும் ஒரு மாணவியை பெயர் பதிவேடு எழுத வேண்டும் என கூறி தனியாக அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி பள்ளி நிர்வாகத்திடம் கூறிய நிலையில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து வேன் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் அருகே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தந்தை மற்றும் மகனை கைது செய்ய மறுக்கும் காவல்துறையினரை கண்டித்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டைப்பட்டி தெருவை சேர்ந்த தந்தை பாலகிருஷ்ணன், மகன் சுகுமார் பணம் சீட்டு நடத்தி வரும் நிலையில் இவர்களிடம் சென்னையை சேர்ந்த சாகுல் ஹமீத் என்பவர்
மாதம் பணம் கேட்டு சீட்டில் சேர்த்துள்ளார். அதன் பின்னர் சுகுமார் என்பவர் ஷாகுல் ஹமீதுக்கு 20 லட்சம் பணம் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் பணத்தை இருவரும் கொடுக்காமல் இழுத்தடித்ததாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக பேசிய காளிராஜை தந்தை மகன் தாக்கியதாக கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உறங்கிக் கொண்டிருந்த பக்தர் மீது கார் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெற்கு வாசலில் பக்தர் ஒருவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அஜாக்கிரதையால் கோவிலில் உறங்கிக் கொண்டிருந்த பக்தர் மீது காரை ஏற்றினார். இந்த விபத்தில் பக்தர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து சரவணனை கைது செய்த போலீசார் காரை பறிமுதல் செய்தனர். சென்னை நங்கநல்லூர் பகுதியில் அடுத்தடுத்து செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற கணவன் மனைவி சிக்கினர். நங்கநல்லூர் பிவி நகரை சேர்ந்த பவானி சாலையில் நடந்து சென்றபோது அவரது கழுத்தில் அணிந்திருந்த செயினை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பறித்து சென்றனர். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் கடன் கொடுத்தவரின் நெருக்கடியால் வழிபறி செயலில் இறங்கியதும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூரில் கூட்ட மிகுதியால் அரசு பேருந்து ஒரு பக்கம் சாய்ந்ததால் அச்சமடைந்த பயணிகள் மாற்று பேருந்தை விட கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூரில் இருந்து அரசு பேருந்து ஒன்று பெண்ணாளூர் பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கூட்ட மிகுதியால் பேருந்து ஒரு பக்கமாக சாய்ந்ததால் அச்சமடைந்த பயணிகள் ஆட்சியர் அலுவலகம் அருகே பேருந்தை நிறுத்தி மாற்று பேருந்து விட கோரி போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த போலீசார் பயணிகளிடம் சமரசம் மேற்கொண்டு மீண்டும் அதே பேருந்தில் அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே குடும்ப தகராறில் மனைவியை கொன்றுவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள வேளப்பன் நாயக்கன் வலசு பகுதியைச் சேர்ந்தவர்கள் வேலுசாமி, சாமியாத்தாள் தம்பதி. இவர்களது மகன் வித்யாசாகர் வேறு சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தந்தை வேலுசாமி சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டுக்கு வர முயன்ற வேலுசாமியை குடும்பத்தினர் சேர்க்கவில்லை என தெரிகிறது. இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த வேலுசாமி காட்டில் ஆடு மேய்க்க சென்ற மனைவி சாமியாத்தாளை கொன்றுவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இரவில் கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரியை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை அருகே கருமகண்டுப்பட்டியில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள குவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. குவாரியிலிருந்து 24 மணி நேரமும் டிப்பர் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் மற்ற வாகனங்களில் செல்வோர் நிலை தடுமாறி கீழே விடும் நிலை ஏற்படுவதாகவும் மேலும் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் டிப்பர் லாரிகளால் சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டி அருகே டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்தில் பெட்ரோல் கசிந்து சாலையில் 6 புல் ஓடியதால் பதற்றம் ஏற்பட்டது. கோவில்பட்டி அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் இறக்க சென்ற டேங்கர் லாரி சர்வீஸ் சாலையிலிருந்து தடுப்பு சுவரின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிரேன் மூலம் டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் டேங்கர் லாரியிலிருந்து பெட்ரோல் கசிந்ததால் குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டது. தண்ணீர் பீய்ச்சி அடித்து நிலைமையை சரி செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தகுதியற்ற நிலையில் இருந்த 142 கிலோமீட்டர் மீன்கள் மற்றும் கருவாடு பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. மீன் கடைகள் மற்றும் இறைச்சி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 5 மீன் கடைகளில் தரம் குறைவான தகுதியற்ற நிலையில் இருந்த 142 கிலோ மீன்கள் மற்றும் கருவாடு பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. மேலும் மீன் கடைகளுக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது.